என்ன சொல்றாரு? ஞானத்தின் நன்னறி நாதாந்த நன்னறி. இப்ப தகுதி கூட்டுது கொஞ்சம் கொஞ்சமா. நம்மள அவர்கிட்ட எவ்வளவு சரக்கு இருக்குன்னு தெரியல. நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷத்தை கூட்டின மாதிரி கூட்டிக்கிட்டே போறாரு மேல. என்னது திருமலரு எங்க ஐயா, ஞானத்தின் நன்னறி நாதாந்த நன்னறி. நாதாந்த ஞானத்தின் நன்னறி நான் என்று அறிவோர்கள், ஞானத்தின் நல் யோக நன்னிடைய நிற்றல், ஞானத்தின் நன் மோன நாதாந்த வேதமே அப்படின்ட்டு என்ன சொல்றாரு? சிவஞானத்தை அடைந்து நாதம் கைவரப்பற்று நாதாந்தம் செல்வதே இறைவனை அடைவதற்கு நல்ல நெறியாகும். இங்க ஒரு சூட்சும சொல்றாரு. இதுவரைக்கும் சிவஞானத்தை சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, சிவஞானத்தை அடைந்து நாதம் கைவரப்பட்டு. அப்ப சிவஞானத்தை அடைந்தவங்களுக்கு நாதம் கைவரப்படும், காதுல பரவோசை கேட்கும். சிவஞானத்தை அடைந்த ஆன்மாவுக்கு காதுல செவியில பரவோசை என்பது கேட்க வேண்டும், கேட்கணும். அப்ப என்ன சொல்றாரு? சிவஞானத்தை அடைந்து நாதம் கைவரப்பட்டு நாதாந்தம் செல்வது. நாதத்தினுடைய முடிவுன்னு ஒண்ணு உண்டு. நாதம் முதல்ல ஆரம்பிக்கும். அப்ப நாதாந்தம்னா நாதத்தினுடைய அந்தம், முடிவு. நாதாந்தம் கைவரப்பட்டவருக்கு அது மோன சமாதின்னு சொல்லுவாங்க. அந்த நாதாந்தம் கைவரப்பட்டது செல்வதே இறைவனை அடைவதற்கு நல்ல நெறியாகும். இது ஒரு நெறிய சொல்றாரு. அதாவது இறைவனை அடைவதற்கு அப்ப இறைவன் நாதத்திலே பயணப்பட்டு தான் செல்ல முடியுங்கிறது சொல்றாங்க. பூமியிலிருந்து இந்த ஆன்மா வெளியேறும் போது அது நாதத்தில் தான் பயணப்படும், வேற எங்கேயும் போக முடியாது. நாதம் என்று சொன்னால் வாயு தான் ஆகாயத்தில் கொண்டு சேர்க்கும் பொருளை. அப்போ முதல்ல வாயுவில பிரயாணப்படும் போது அது நாதாந்தமா மாறும். நாதம் அந்தம் என்று சொன்னால் அது கைலாயத்தை, அதாவது அந்த பரமண்டலம் போகும்போது இந்த அந்தமாயிரும், அது முடிஞ்சிடும். நாதம் அதுக்கு மேல காத்து மேல போகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அண்டம் தான் பிண்டங்கிறாரு. வாயு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வாயு, அது காற்று, ஆகாயம். அப்போ வாயு தான் ஆகாயத்துக்கு கொண்டு போக முடியும். அப்போ வாயு தான் நாதத்தினுடைய அண்டம், அதாவது நாத அந்தம்னு சொல்லக்கூடிய நாதாந்தம் தான் ஆகாயம், முடிவான நிலை ஆகாயம். அங்க போக முடியுன்றாரு. சிவத்தை அடைந்து நாதம் கைவரப்பட்டு நாதாந்தம் செல்வதை இறைவனை அடைவதற்கு நல்ல நெறியாகும். ஞானத்தின் நல்ல நெறியாவது ஆன்மா அறிவுறு என்று அறிவேலை ஆகும். இது முதல் சொன்னது சிவஞானத்தை சொல்றாரு. ரெண்டாவது ஞானம் சொல்றாரு. ஞானத்தின் நல்ல நெறி என்னன்னு கேட்டா, ஆன்மா அறிவானவன், நான் எனக்கு எதுவுமே சொல்லாமலே எனக்கு எல்லாம் விளங்கும் என்ற தன்மை அவனுக்கு எப்போது வருகிறதோ, அது எப்போ வரும்? அந்த ஞானாந்த நிலை கைவிடப்பட்ட போது இந்த புலன்கள் இருந்து அதை பிரிஞ்சு தன்னை மட்டுமே உணரும் போது அந்த நிலை வந்துடும் அவனுக்கு. பஞ்சபுல பொறிகள் அது விலகி பொறிகளே இல்லாமல் எல்லாத்தையும் அறிய தகுதி இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு ஞானம் என்ற தகுதி வரும். அப்ப சொல்றாரு, ஞானத்தின் நன்னறி அறிவு என்று தான் ஓர்தல். அப்படின்னா ஞானத்தின் நல்ல நெறியாவது ஆன்மா நான் அறிவுறு என்று அறிவதே ஆகும். அறிவுக்கு அறிவானவன் என்று அது அறியணும். இறைவனை போல் நானும் அறிவுக்கு அறிவானவன், எனக்கு எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அந்த ஆன்மாவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த நிலையாகும். ஞானத்தின் நல்ல யோகமாவது சீவபோதத்தை விட்டு சிவபோதத்திலே அடங்கி இருப்பதாகும். இது மூன்றா பிரிக்கிறாரு, நாலா பிரிக்கிறாரு. என்ன சொல்றது? ஞானத்தின் நல்ல யோகம். ஞான யோகம்னா என்னன்னா, சிவபோகத்துல இருந்து உயிர் மூச்சு காத்துல இருந்து நீங்கி சிவபோகத்தில் இணையணும். மூச்சு காத்து என்பது தேவைப்படக்கூடாது. ஒரு எல்லைக்கு மேல மூச்சு உடம்புக்கு மட்டும் ஓடணும். உடம்புல இருந்து நீங்கி ஆன்மா மட்டும் தனிச்சு இயங்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் ஞான யோகம். சாதாரண யோகத்தில் இருக்கும்போது நமக்கு மூச்சு காத்து ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு அந்த சாக்கரம் என்றது ஒரு எல்லளவு உள்ள நிற்கும். அதாவது கவனம் இருக்கும். நம்ம பூமியில தான் வாழ்கிறோம் அந்த கவனம் இருக்கும். இந்த நிலை தாண்டி முத்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். என்ன சொல்றாருன்னா, ஞானத்தில் நல்ல யோகமாவது சீவ போதத்தை விட்டு, அதாவது சீவன் இருக்கணும் இந்த பிராணவாயு என்ற போதத்தை விட்டு. ஐயா சொன்ன மாதிரி யோகம் பண்ண மூச்சுக்கு கீழே மூக்கு கீழே காத்து வராது, உள்ளுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராணவாயு என்பது பூமியிலிருந்து நமக்கு தேவைப்படாது. நமக்கும் பூமிக்கும் தொடர்பு இருக்காது. காலச்சக்கரம் நம்மளை கட்டுப்படுத்தாது. இறை உள்ள போகாது, இறை உள்ள தேவைப்படாது. இறைன்னா உணவு தேவைப்படாது. கீழே பயிராகவோ தானியமாகவோ விளையக்கூடியது சாப்பிடும் போது மட்டும்தான் நமக்கு சூரிய சந்திரன் நம்மளை கட்டுப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க உற்பத்தி பண்ற பொருள் அது. நீங்க அதை சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய வேதனை உண்டு.
நீங்க சாப்பிடாத காலம் வந்துச்சுன்னா அவங்களால உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எப்படி முடியாது? அப்ப என்ன ஆகுதுன்னா காலத்தை வென்றவன் ஆகிறான். காலச்சக்கரத்தை வென்றவன் ஆகிறான். ஆச்சா? அப்போ சிவபக்தி அடங்கி இருப்பதாகவும் ஞானத்தின் மோனம் நாதாந்த வேதம் என்பது ஞானத்தினால் நல்ல பிரணவ பொருளை உணர்ந்து நாதாந்தம் அடைவதே வேத நெறியாகும். நாதத்திலேயே பயணப்பட்டு போய் அதுல மோனம் நிலைந்து ஒன்று வந்துடுது. அதாவது அதுல அடங்கிடுவாங்க. அப்படியே அதுக்கப்புறம் நாதத்துக்கு நேரம் போக முடியாது, அப்படியே அடங்கிடுறாங்க. சொல்றாரு, ஞானத்தினால் நல்ல பிரணவ பொருளை உணர்ந்து நாதாந்தம் அடைவது வேத நெறி ஆகும். வேதம் சொல்லக்கூடிய நெறி என்னன்னா நாதாந்தத்தை அடைந்து கொள். அதுக்குத்தான் இவ்வளவு விஷயம் வைக்கிறாங்க. பூமியிலிருந்து வெளியேறக்கூடிய ரகசியங்கள் சாதாரணமாக சொன்னாலும் மிகவும் புனிதமாகவும், அதாவது அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கு. சாதாரண மக்களால் இது விளங்கி கொள்ள முடியாது. பூமியில ஒரு சில விஷயங்கள்லாம் மகான்கள் கூட விளக்கி சொல்ல முடியாதும்பாங்க. நம்ம சொன்னோம்ல, இட்டான் அறிந்தவன் ஏற்றவன் கண்டீர்கள், தட்டான் அங்கிருந்தும் ஒருவனுக்கு உரைத்தவன் பட்டாங்கு சொல்லும் பரமனு அங்குடன் கெட்டையின் மாயின் கீழ்மை இவ்வாறே 5 பேர்களால் கொடுக்கப்படுகிற ஒரு குழந்தையை பெற்றவன் எனக்கு நான் தான் பெற்றேன். இது யாருக்கு சொந்தம்னு மகான்களால் கூட சொல்ல முடியாது. மகான்களால் கூட சரியான தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு இதுவும் ஒண்ணு. அது மாதிரி இதையும் சரியாக விளக்கி சொல்ல முடியாத அளவுக்கு இது அற்புதமான ஒரு படைப்பா பூமியில் வச்சிருக்காங்க என் பெருமான். இதை ஆராய்ச்சி பண்றதுக்கே நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும். சாதாரண மக்களுக்கு புரியாது. அது எப்படிங்க மேல போகுமா நீங்க வேற அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் இருக்குன்றதே நமக்கு தெரியாது. அண்டம்னு சொல்றாரு, இதுக்குள்ளதான் 101 கோடி அண்டம் இருக்குங்கிறாரு. நமக்கு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. 101 கோடி அண்டங்களும் எவ்வளவு வேகமாக எவ்வளவு அழகாக சுத்துதுன்றாரு. அப்ப அவ்வளவு அண்டத்தை சுமந்து நிக்கிற அண்டம் எவ்வளவு பேரண்டமா இருக்கும். அது அந்த இது நம்ம அறிவுக்கு நம்ம மூளைக்கு அது எட்டாது. அது அங்க இருக்குது சிவம். ஆனா அதே அண்டத்தினோடதான் பிண்டத்துக்குள்ளே வச்சிருக்கிறார் இருக்காரு. இதை உணரக்கூடிய தகுதியை அடைஞ்சிக்கோ. இதுக்கு பேர் தான் வேதாந்தம். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாம போறே வேதாந்தம். புரியுதா? ஆமா, கண்ணதாசன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்ல பிரணவ பொருளை உணர்ந்து நாதாந்தம் அடைவதை வேதநெறியாண்டா. பிரணவ பொருளை உணர்ந்து நாதாந்த நிலையை எழுதுவதே ஞான நெறியாகும். ஞான நெறி என்பவர்கள் வேதாந்த பொருளை சொல்லி துல்லியமாக உணர்ந்து கொண்டு சொல்லவும் தெரியும். அவங்களுக்கு வேதாந்தம் விளங்கும். இல்லை என்றால் வேதாந்தம் விளங்காத பொருளாகவே போயிடும். உலகத்துல எத்தனை பொருள் இருக்கோ இல்லையோ, வேதாந்தம் சொல்றது, வேதாந்தம் என்ற ரகசியமே பூமியில அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கு. அத்தனை ஆனா சூக்குமமா இருக்குது, கண்ணுக்கு தெரியாம இயங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு இயக்கம். அது தனக்குள்ள வர்றவங்களை மட்டும்தான் உள்ள எடுக்கும். எப்படி நமக்குள்ளேயே அந்த பூமியை சுத்திட்டு தான் இருக்குது. அது ஒரு சுழற்சி இருக்குது. தனக்கு நான் உனக்குள்ள வரணும்னு வேண்டவங்க மட்டும் தனக்கு சேர்த்துக்கூடாது. அது ஒரு சுழற்சி அது இருக்குது. இதுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறதுக்கு நம்மளுடைய ஆயுளுக்கு முதல்ல நமக்கு ஒரு ஆசை வரணும். எனக்கு நானும் உள்ள போய் சேரணும் இறைவா அப்படின்னு சேரணும். அப்போ வேதாந்த ரகசியம் என்பது இறைவனுடைய திருவடிகளுக்குள்ள நுழைறது இல்லை, திருவடிக்குள்ளே கலந்துடணும். மறுபடியும் அது எங்க இருக்குன்றதே தெரியாது. அதாவது பேரண்டத்துக்குள்ள போய் ஒரு ஆன்மா உள்ள போனதுக்கு அப்புறம் அது எங்க இருக்கு தெரியுமா? கலந்ததும் இல்லை ஈசனோடு. ஈசனுடைய உருவம் என்ன சொல்றாரு? ஒளியும் நீரும் நெருப்பும் கலந்த ஒரு கடவை தான் ஈசனுடைய உருவம். நாம இங்க வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம மனிதனுடைய அறிவை கொண்டு அளந்து வச்சது, படைக்கப்பட்டது நட்டகள். ஆனால் ஈசனுடைய உருவம் என்னன்னா நீரும் நெருப்பும் கடந்த ஒரு கடவை. அதே கடவை தான் உன்னுடைய புருவ மத்தியிலையும் ஞான சுரூபமா வச்சிருக்காங்க. அதை நீ பாரு. அது பஞ்ச பொறிகளால் இயக்கப்படுவதால் ஆன்மா என்று பெயர் கொண்டு 36 தத்துவங்களை கொண்டு இந்த பூமியில உலக இன்பங்கள் துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. அதை பிரிச்சு பார்க்க கத்துக்கிட்டேன்னா நீ ஆன்ம சுரபியாக மாறுகிறாய். முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா? இப்ப சொல்றாரு, உய்ய வல்லாருக்கு உயிர் சிவ ஞானமே, உய்ய வல்லாருக்கு உயிர் சிவ தெய்வமே, உய்ய வல்லாருக்கு கொடுக்கும் பிரணவம், உய்ய வல்லார் அறிவு உள்ள அறிவான். அப்படின்னா பிறப்புகளில் இருந்து விடுபட விரும்புவோருக்கு உயிர் போன்று முக்கியத்துவம் உடையது சிவஞானமாகும். உயிர் எப்படி இந்த உடம்புக்கு முக்கியத்துவமானதோ
அதே மாதிரி இந்த பிறவியிலிருந்து நீங்கணுங்கிறது முக்கியத்துவம். இந்த பிறவி என்பது தொடரக்கூடாது.